அர்ஜுனன் மலை மீது தவம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது நவகுஞ்சர உருவெடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனன் முன் தோன்றியது. தவத்திலிருந்து கண்விழித்த அர்ஜுனன் நவகுஞ்சரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து திகைத்தார். பின்னர் அதன் கையில் தாமரை பூவை பார்த்தார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை, உலகமே எல்லையற்றது என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன். வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் சேர்ந்த அதன் உடலமைப்பை பார்த்து இதுவரை பார்த்திராத ஓர் உயிரினத்தை இந்த உலகில் இருக்கலாம் என்றும் நினைத்தான். தன்னை சோதிப்பதற்கு இந்த உருவில் வந்திருப்பது கிருஷ்ணன்தான் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய வில்லை கீழே போட்டு வணங்கினான். நவகுஞ்சரம் என்பது இந்தியாவின் காவியமாக மகாபாரத கதையில் இடம்பெற்றுள்ள 9 வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகளை கொண்ட உயிரினம். 9 மிருகங்களின் உடல் உறுப்புகளை சேர்ந்த கலவை. சேவலின் தலை, மயிலின் கழுத்து, எருதின் திமில், சிங்கத்தின் இடை, பாம்பின் வால், யானை, புலி, மானின் கால்கள், மனிதனின் கையுடன் கூடிய விலங்குதான் நவகுஞ்சரம். புரிய மொழி கவிஞரான சரளதாசர் எழுதிய மகாபாரத கதையில் நவகுஞ்சரம் சித்தரிக்கப்பட்டு